சார் ஏதோ ஒன்று சார், திரும்ப திரும்ப அதிமுக குறித்து எங்களுக்கு சலுப்பு சார். எங்களுக்கு இந்த மாதிரியான உங்க கட்சி சம்பந்தமான தலைப்பை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு துளி கூட விருப்பமே கிடையாது சார். எங்களுக்கு துளி கடுகளவு கூட விருப்பம் கிடையாது. வேற வழியே இல்லாம இதை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்படுறோம். சரியா? இல்லாம கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு தான் இது எடுக்கிறோம். நாங்க எல்லாரும் எடுக்கிற மாதிரி இந்த தலைப்புலாம் நாங்க எடுக்கவே மாட்டோம். இன்னைக்கு எடுத்ததுக்கு திரு ஓபிஎஸ் ஓட இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பெரிய காரணம் ஆயிடுச்சு சார். திரும்ப திரும்ப இதை பேசுபொருள் ஆக்குவதே நீங்க தான் சார். எதன் மூலமானா நீங்க அவர் உங்களுடைய செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் ரொம்ப நாகரீகமாக தன்னுடைய உரையாற்றி இருக்கிறார் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல. நான் இந்த பார்ட்டி எதிர்த்து ரீபல் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல, இந்த கட்சி வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது என்னுடைய விருப்பம், சோதிக்காதீர்கள் அப்படின்ட்டு சொன்னது கூட என்ன அப்படின்னா உங்க கட்சியை சொல்லலையே, கட்சியில இருக்க தலைவர்கள் எல்லாம் அவர் யாரும் சொல்ல, பத்திரிகையும் டிவியும் தான் சொன்னாரே தவிர உங்களை யாரும் சொல்லல. கரெக்டுங்களா? அப்போ இப்படி இருக்கும்போது திரு உதயகுமார் துரோகிகளால் இந்த பார்ட்டியை வீழ்த்த முடியாதுன்னு சொல்வதும், நீங்க ஜெயலலிதா எம்ஜிஆருடைய மறு உருவம் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு நீங்கள் சொல்வதும் ஏதோ ஒன்றின் மூலமாக திரு இபிஎஸ் ஒரு பெரும் பிம்பமாக காட்டுவதற்கு நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறீங்க அப்படிங்கறது தான் இது அடையாளம் காட்டுது. இதெல்லாம் தான் ஒரு பெரிய பேசுபொருள் ஆயிட்டு இருக்கு. இதை தொடர் பேசுபொருளாக்குவது நீங்க மட்டும்தான். உங்களுடைய நோக்கம் அதுதானா சார்? இல்ல சார், சொல்றது அதாவது எங்க இயக்கம் பொதுச் செயலாளர் எடப்பாடியார்கிட்ட இருக்கு. சரி, எங்கள் எடப்பாடியார் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கணும் 4 பேரை தவிர மீதி யார் வேணாலும் கட்சிக்கு இணைஞ்சுங்க அப்படின்னு சொன்னார். சொல்லி அழைப்பும் கொடுத்துட்டார். எல்லாம் இது பண்ணியாச்சு. நாங்கள் வெற்றியை நோக்கி 2024 சட்டமன்ற தேர்தல் வெற்றியை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் கட்சியில் ஏற்படுத்திடுவோம். நீங்க சொன்னீங்களா, நாங்கள் இந்த தலைப்படுத்தினேன். அதிமுக என்கின்ற மாபெரும் இயக்கத்தை சுற்றியே தான் தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களும் பத்திரிகைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதிமுக ஏதாவது ஒரு செய்தி வராதா, அந்த செய்தியை நாம் பேசும் பொருளை ஆக்குமா, அதிமுக ஏதாவது ஒரு பிளவோ பாதிப்போ ஏற்படுத்துமா என்று கங்கன் உங்களை சொல்லல, பெரும்பான்மையான பத்திரிகைகள் நடத்திக்கணும். ஆனா அதுக்கு செங்கோட்டையனும் இடம் கொடுக்கல, அதிமுக தொண்டர்கள் யாரும் நாங்களும் இடம் கொடுக்கல. எங்களுடைய பயணம் தடைபடாது. எங்களுடைய பயணத்தை நிறுத்துவதற்கோ எங்கள் பயணத்தை அச்சுறுத்தி ஏதாவது இது பண்றதுக்கோ எங்கள் பயணம் 2026 சட்டமன்றம் 10 மாதம் தான் இருக்கு. இந்த 10 மாதத்தை நோக்கி எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால இப்போ என்ன பண்றாங்க, இந்த கட்சியை விட்டு விலகினாரு. நீங்க ஆர்பி உதயகுமார் அண்ணன் சொன்னீங்க, கட்சியை விட்டு விலக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அவர்களை தான் அவர் துரோகின்னு சொல்லி யாருமே பேசல. அவரை தான் குறிப்பிட்டார். அதுக்கு தான் ரவீந்திரநாத் அவருடைய பன்னீர்செல்வத்துடைய மகன் அவர் எதிர்வினை ஆற்றிருக்கிறார். அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார், பாத்தீங்களா? நேற்று அம்மா எம்ஜிஆர், இன்று எடப்பாடியார், அப்போ நாளைக்கு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்வினை ஆற்றிருக்கிறார் ரவீந்திரநாத். அதாவது குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கணும். அவர் பொதுவா துரோகிகள் சொல்லி சொன்னாரே தவிர யாரையும் இன்னாருன்னு குறிப்பிட்டு சொல்லல. ஆனா அவர் ரவீந்திரநாத் நேரடியா சொல்றார். அப்ப அவருடைய மனது தான் குற்றமுள்ள நெஞ்சு. உடனே பதில் எதிர்வினை ஆற்றுகிறார். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் எந்த இடையூறும் செய்ய முடியாது. அது ஒரு காற்றாற்று வெள்ளம், யாரும் அதுல தடுத்து விடாது. அதுதான் சொல்லுவாங்களே, ஆறு மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும் என்ற மாதிரி அதிமுக என்கின்ற வற்றாத ஜீவநதி ஓடிக்கொண்டே இருக்கும். இதில் வருவார்கள் போறவர்கள் எங்கள் இயக்கத்தை தூற்றுவார்கள். அதை பற்றிலாம் இந்த அதிமுக ஆரம்பித்த இதில் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதை தெய்வ அம்மா, எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கிறவர்களையும் நாங்கள் எதையும் இது பண்ண முடியல. எங்கள் கவனம் சிதறாது. வெற்றியை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம்.